நான் முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நீட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் பூட்டா சிங் காலத்திலிருந்து அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எப்பயுமே நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த நேஷன். பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா இருக்கிறவர் தான் அமித்ஷா. அவரை பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கையை வெளியில விட்டுட்டு போனா என்ன நடந்திருக்கும் ராஜவேலு? நான் பல்வேறு காரணங்களுக்காக கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி அதை அவரிடமே கொடுக்க செல்கிறேன். நான் உள்துறை அமைச்சரை பார்க்க செல்கிறேன். என்ன அர்த்தம்? பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒருத்தர் தானே நீங்க பார்க்க போறீங்க, கோரிக்கையை தானே எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்க. ஏன் மறைக்கிறீங்க? ஏன் அதை மறைச்சு வச்சு டெல்லியில போய் இறங்குறீங்க? காணொலி மூலமா திறந்த ஏடிஎம்கே ஆபீஸ் மேல கருணை வந்துருச்சான் இவருக்கு. இங்க இருக்க ஏடிஎம்கே ஆபீஸுக்கே ஒழுங்கா போறதில்ல நீ. அப்புறம் அங்க இருக்க ஏடிஎம்கே ஆபீஸ் போய் பார்த்தேன். எதுக்கு இந்த நாடகம்? அப்ப அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்டாங்க? உன்ன நான் வர என்ன கேட்டாங்க? சார் நீங்க வந்திருக்கீங்க டெல்லிக்கு, அமித்ஷாவை பார்க்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஏங்க போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? எப்பா பாரு, நான் என் பார்ட்டி ஆபீஸ் பார்க்க வந்தாங்க, நாளைக்கு காலைல கிளம்ப போறேன். இல்ல அதெல்லாம் கற்பனை பண்ணி ஏதாவது கேட்குறீங்க, நீங்களே கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒளிந்து ஒளிந்து மறைந்து ஏமாற்றி மோசடி செய்து பார்க்க வேண்டிய நிலை ஏன்றதான் என்னோட கேள்வி. இதை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டெல்லிக்கு போகலையா? எப்படி இருந்தது டெல்லி? 39 எம்பிக்களை வைத்திருந்தார்கள். 37 எம்பி சுத்தி உட்காந்துருப்பாங்க. 37 எம்பிக்கு நடுவில் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல மீடியாலாம் ஒன்னா சேர்ந்து அந்த மீடியாலாம் சேர்ந்து கொஸ்டின் பண்ணும், வருகைக்காக காத்திருக்கும். டெல்லி பரபரப்பா இருக்கும் அம்மா திரும்புற வரைக்கும். ஒரு எம்பி இல்லையே சார், ஒரு எம்பி இல்லையே. ராஜ்யசபா எம்பி நியமனம் பண்ண 3 பேர் தானே வச்சிருக்கீங்க. யார் எம்பி இருக்கா? இருந்த ரெப்ரசன்டேஷன் போயிடுச்ச.